அது சரியா அக்டோபர் 12, 2023 இந்தியாவுக்கு மிகப்பெரிய அங்க அடையாளமா இருக்கிற தாஜ்மஹால் இருக்கக்கூடிய ஆக்ரா மாவட்டம். இந்த மாவட்டத்துல திக்கம்புரா அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் தான் 65 வயது நேர்ந்த கேசவ் சர்மா அப்படின்ற ரிட்டையர் ஆன ஒரு ஸ்கூல் டீச்சர். இவருடைய மனைவி பெயர் ராஜேஸ்வரி. இந்த தம்பதியினருக்கு 2 பிள்ளைகள். முதலாவதா சச்சின் உபாத்யாய், இரண்டாவது கௌரவ். இதுல சச்சின் அப்படின்றவர் அந்த கிராமத்துல இருந்து 18 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஜம்சாபாத் அப்படின்ற நகர்ல இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் இந்தியாவில் பேங்க் மேனேஜரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவருடைய வீடு எங்க இருக்குன்னா அதே பகுதியில் ராஜ் ரகு காலனி அப்படின்ற இடத்துல ஹவுஸ் நம்பர் 11வது வீட்டில் தான் தன்னுடைய மனைவியான பிரியங்கா 6 வயது மகன் 3 வயது மகள் கூட அந்த வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வீட்டில் இருந்து தான் அக்டோபர் 12, 2023 ஈவினிங் 5:30 மணிக்கு ஒரு மர்மமான ஒரு போன் கால் சச்சினுடைய அப்பாவான கேசவ் சர்மாவுக்கு போயிருக்கு. கேசவ் சர்மாவுடைய மொபைல் ரிங் ஆக ஆரம்பிச்சதுமே யாரு என்னன்னு போனை பார்க்கும்போது அவருடைய சம்பந்தியான விஜேந்திரா தான் கால் பண்ணியிருக்காரு. அவர் கால் பண்ணி என்ன ஒரு தகவல் கொடுக்கிறாருன்னா, சீக்கிரமா உங்க மகனுடைய வீட்டுக்கு போங்க, அவருக்கு உடம்பு சரியில்லை, நாங்களும் அங்கதான் வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்திருக்காரு. தன்னுடைய மகனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பதறி அடித்தபடியே தன்னுடைய மனைவியான ராஜேஸ்வரியை அழைத்துக்கிட்டு திக்கம்புரா கிராமத்துல இருந்து தன்னுடைய மகன் தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்க வந்து பார்க்கும்போது தான் அவருடைய ஆசை மகன் ஒரு பெட்ரூம்ல தொங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கதறி அந்த இடத்துல அழுது இருந்திருக்காரு. ஒவ்வொரு பெற்றோருக்குமே அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க பிள்ளைகளுடைய இறப்பை பார்க்கும்போது அதை அவங்களால கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. உச்சக்கட்ட லெவலுக்கு மனதளவில் கலங்கி போவாங்க. அப்படிதான் சச்சினுடைய அப்பாவான கேசவ் சர்மாவும் அந்த மாதிரி மனதளவில் பாதிக்கப்படுறாரு. அன்னைக்கு சச்சினுக்கு அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, என்ன காரணத்துக்காக அவர் ஃபேனில் தொங்கினாரு? 2023 ஆக்ரா மாவட்டத்தை ரொம்பவே புரட்டி போட்ட ஒரு கொடூரமான ஒரு மர்மமான திகில் நிறைந்த ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியா வரலனா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் எந்த வீடியோமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இறந்து போன சச்சின் வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்கிற அகமதாபாத்தில் கஸ்டம்ல தான் ஆரம்பத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி அந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே பேங்க் எக்ஸாமுக்குமே ட்ரை பண்ணி இறுதியாக பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பேங்க்லையுமே அவருக்கு ஒரு பேங்க் மேனேஜர் வேலையும் கிடைச்சிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் அவர் குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத்திலே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ மகன் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டதுனால தன்னுடைய மகனுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வரன் தேடிக்கிட்டு போகும்போது தான் அதே ஜம்சாபாத் பகுதியை சேர்ந்த விஜேந்திரா அப்படின்ற ஒருத்தருடைய மகளுடைய வரன் இவருக்கு கிடைக்குது. இந்த விஜேந்திரா ராவத் யாருன்னா அதே ஜம்சாபாத்ல இருக்கக்கூடிய கலெக்டரேட் பார் அசோசியேஷனுடைய பிரசிடென்டா அவர் இருக்காரு. பெரிய லாயர் அப்படிங்கறதுனாலயும் அந்த ஏரியாவுல நிறைய பேருக்கு இவரை தெரியுங்கிறதுனாலயும் நல்ல நேமோட தான் இவர் அந்த ஏரியாவுல இருந்திருக்காரு. மேற்கொண்டு இவருடைய மூத்த பிள்ளை தான் இந்த பிரியங்கா. இந்த பிரியங்காவுக்கு கிருஷ்ணான்னு ஒரு தம்பி இருக்காங்க. அவருமே அந்த இடத்துல அட்வொகேட்டா தான் வேலை பார்க்கறதுனால இந்த அப்பா மகன் 2 பேரையுமே அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சோ இப்படி நல்ல அந்தஸ்தோட இவங்க இருக்கிறதுனால இவங்களுடைய பொண்ணு வந்து நமக்கு நல்ல வரனா இருக்கும் அப்படின்னு நினைச்சு 2015 இந்த சச்சினுக்கும் பிரியங்காவுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கணவன் மனைவி 2 பேருமே நல்ல விதமா தங்களுடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் குஜராத்தில் இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால தன்னுடைய மனைவியுமே குஜராத்துக்கு அழைத்துட்டு போயிட்டு அங்கேயே தான் தங்கி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் சச்சினுடைய அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய மகன் வந்து இந்த கிராமத்துல வந்து இங்கிருந்து ஒருவேளை நகரப்பகுதிக்கு பேங்க் மேனேஜரா வந்துட்டா கூட அவனுக்கு சென்று வருவதற்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஜம்சாபாத் பகுதியில் ஒரு சொந்தமா ஒரு வீட்டை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில தான் ராம் ரகு காலனில ஹவுஸ் நம்பர் 11 பல லட்சம் ரூபாய் கொடுத்து இவங்க இஎம்ஐல எடுத்திருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் சச்சினுடைய அப்பா அந்த வீட்டை தன்னுடைய பேரில் தான் வாங்கி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு வேளை குஜராத்தில் இருந்து வந்தாங்கன்னா இந்த கணவன் மனைவி 2 பேருமே இங்க தான் தங்குவாங்க. இப்படியே இந்த குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் 2018 ஆக்ரா மாவட்டத்தில் ஜம்சாபாத்தில் இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் இந்தியா பிரான்ச்சுக்கு இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இருந்திருக்காங்க. அதன்
அடிப்படையில் தான் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டு தன்னுடைய அப்பா வாங்கி வச்சிருக்கிற அந்த புது வீட்டில் குடியேறி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 2020 இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. இப்போ இந்த புது வீட்டில் இருந்து சச்சினுடைய பேங்குமே ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பிரியங்காவுடைய அப்பா அம்மா வீடுமே ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்திருக்கு. இதனால பிரியங்காவுக்குமே இது நல்ல வசதியா போகுது. இன்னொரு பக்கம் சச்சினுக்குமே நல்ல வசதியா இருக்கிறதுனால அப்பா வாங்கி வச்சிருக்கிற அந்த வீட்டில் சந்தோஷமா தான் இந்த தம்பதியினர் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சச்சினுக்கு அவங்களுடைய அப்பா அம்மா தம்பி அப்படின்னு எல்லாருமே பயங்கரமா பிடிக்குங்கிறதுனால அப்பப்போ அந்த கிராமத்துக்கு, அதாவது இவர் தங்கியிருக்கிற இடத்துல இருந்து 18 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த கிராமம் இருந்திருக்கு, அந்த கிராமத்தில் போயிட்டு தன்னுடைய அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு வருவார். அவங்களுக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. ஸோ இப்படி இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஸ்மூகமாக போய்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் அக்டோபர் 12, 2023 யாருமே மறக்க முடியாத ஒரு நாளாக மாற ஆரம்பிக்குது. எப்போதுமே பிரியங்கா தான் அந்த வீட்டில் வந்து முதல் ஆளாக எழுவாங்க. எழுந்ததுமே வீட்டுடைய கேட்டை போய் திறந்ததுமே இந்த வீட்டுக்குன்னு கிளீனிங் வேலைக்காக வரக்கூடிய ரஜினியை வீட்டுக்குள்ள விட்டு வீட்டை கம்ப்ளீட்டாக துடைக்க வச்சு கிச்சனில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவ வைப்பாங்க. அது கூடவே காலை டிஃபனுக்கு உண்டான சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ரஜினி அந்த வேலைகளை முடிச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு அடுத்தபடியாக முன்னி அப்படின்ற ஒருத்தவங்க ஒரு 11 மணிக்கெல்லாம் அந்த வீட்டுக்கு வந்து மதிய உணவுகளை தயார் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படிதான் அன்றைய தினமும் பிரியங்கா காலை நேரத்தில் எழுந்ததுமே வீட்டுடைய கேட்டை போய் திறக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரஜினி அப்படின்ற பெண்மணி வீட்டுக்கு வந்து வீட்டை கம்ப்ளீட்டா கிளீன் பண்றாங்க. அதுக்கப்புறம் மதியம் சமைக்கிறதுக்காக 11 மணிக்கெல்லாம் முன்னி வந்திருக்காங்க. அப்போ காதி சாதம் பண்ணு, அது கூடவே 16 ரொட்டியை ரெடி பண்ணு அப்படின்னு அந்த சமையல்காரி கிட்ட அந்த வேலைகளை கொடுத்துட்டு இவங்களுமே கிச்சன்ல இருந்தபடியே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பிரியங்கா எப்போதுமே தனி ரூம்ல தூங்குறதுனாலையும் அவங்களுடைய கணவர் வந்து இன்னொரு ரூம்ல தூங்குறதுனாலையும் அன்றைய தினம் அவருக்கு லீவு அப்படிங்கிறதுனால சரி லேட்டா தான் எழுந்திருப்பாரு, முதல் நாள் நல்ல வேலை போல அப்படின்னு நினைச்சு காலை சாப்பாடு வரைக்குமே அந்த பெண்மணி எழுப்பாம இருந்திருக்காங்க. ஆனா நேரம் ஆக ஆக மதிய நேரம் ஆகியுமே சச்சின் அந்த ரூம்ல இருந்து வராததுனால பிரியங்காவுக்கு ஏதோ ஒரு சில விஷயம் புரிதட்ட ஆரம்பிக்குது. இதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதியம் ஒரு 3 மணிக்கு மேல அந்த ரூமை போய் பார்க்குறாங்க. அப்போதான் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களுடைய ஆசை கணவரான சச்சின் அந்த ஃபேன்ல மாட்டி தொங்கிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்ததுமே பிரியங்கா அதிர்ச்சியாகி தன்னுடைய ஃபோனை கீழே போட்டிருந்திருக்காங்க. ஃபோன் தவறி அந்த பதட்டத்தில் கீழே விழுந்துட்டதுனால டிஸ்பிளேயும் உடஞ்சி போயிட்டதுனால அடுத்து யார்கிட்ட போய் தகவல் கொடுக்கறது அப்படின்னு கூட தெரியல. இதனால பதறி அடித்தபடியே அந்த வீட்டில் இருந்து வெளியில் ஓடி வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட ஃபோனை வாங்கி உடனடியாக தன்னுடைய அப்பாவான ஒரு பெரிய லாயரான இந்த விஜேந்திராவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அழுதபடி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஜேந்திரா வந்து தன்னுடைய சம்பந்தியான, அதாவது இந்த சச்சினுடைய அப்பாவான கேசவ கிட்ட இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கு பிறகு அவங்க சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ 2 பேரண்ட்ஸும், அதாவது சச்சினுடைய அப்பாவும் சரி இந்த பக்கம் பிரியங்காவுடைய அப்பாவும் சரி வந்ததுக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு ஹீட்டடான பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட் நடக்க ஆரம்பிக்குது. என்னுடைய மகன் வந்து இப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்க தான் அவனை ஏதோ டார்ச்சர் பண்ணி இருந்திருக்கீங்க, அவன் பாவம், அவன் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கவே மாட்டான் அப்படின்னு அந்த பையனுடைய அப்பா திட்டவட்டமா சொல்லி இருந்திருக்காங்க. பட் நேரம் ஆக ஆக அந்த இடத்துல சண்டை பூதாகரமா வெடிக்க ஆரம்பிக்கிறதுனால வேற வழி இல்லாம பக்கத்து வீட்டுக்காரங்க சரியா ஈவினிங் 5 மணிக்கு தாஜ்கந்த் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுக்கறாங்க. கொஞ்ச நேரத்திலே போலீஸ் டீம் சம்பவ இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு நேரடியாக சச்சினுடைய ரூமை போய் பார்த்ததுக்கு பிறகு இமிடியேட்டா ஆம்புலன்ஸ் மற்றும் ஃபாரன்சிக் ஆஃபீஸர்லாம் வர வச்சு அந்த இடத்துல இருந்து தேவையான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இறந்து போன அந்த சச்சினுடைய உடலை மீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ இந்த சச்சினுடைய அப்பா போலீஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, சார் இது வந்து தன்னைத்தானே மாய்த்து கொண்ட மாதிரிலாம் தெரியல, என்னுடைய மகனுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனால போஸ்ட்மார்ட்டமா நீங்க நைட்டுக்குள்ள பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா பிரியங்காவுடைய வீட்டு சைடில் இருந்து என்ன இது தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்புறாங்க அப்படின்ற ஒரு கோபம் ஏற்பட ஆரம்பிச்சு 2 பேருக்குள்ளேயுமே பயங்கரமான ஆர்குமெண்ட் அந்த இடத்துல எழ ஆரம்பிக்குது. இறுதியா சச்சினுடைய சடலத்தை அன்றைய தினம் பிரேத பரிசோதனை எல்லாம் பண்ணல. அதுக்கு பதிலாக அடுத்த நாள் அக்டோபர் 13 மதியம் 1 மணிக்கு மேல தான் ஒரு டாக்டர் டீம் சச்சினுடைய சடலத்தை சோதனை பண்ணி அதுக்குண்டான ரிப்போர்ட்டையுமே அடுத்த நாள் அக்டோபர் 14 காலை நேரத்தில் கொடுத்திருந்திருக்காங்க. பட் இந்த விஷயம் ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் அந்த சடலத்தை வந்து இந்த குடும்பத்தார்கள் கிட்ட கொடுத்துட்டு அதற்குண்டான இறுதி சடங்குகள்
சடங்குகள்லாம் நடக்குது. இந்த இறுதி சடங்குல 2 குடும்பத்தார்களுமே கலந்துக்கிறாங்க. அப்போ பிரியங்கா அந்த இறுதி சடங்கு முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க இங்கிருந்து கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சச்சினுடைய அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ என்னுடைய இறந்து போன மகனுடைய மனைவிங்கிறதுனால நீ இந்த இடத்துல விட்டு வெளியில எல்லாம் போகக்கூடாது, இன்னும் சடங்கு முறைகள்லாம் இருக்கு, அதனால நீ இங்கேயே தான் தங்கியாகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரியங்கா என்னாலலாம் தங்க முடியாது அப்படின்னு சண்டை போட்டுட்டு நேரடியா கொஞ்சம் கூட யோசிக்காம தாஜ்கந்த் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சச்சினுடைய அப்பா அம்மா தான் என்னை நிம்மதியாகவும் வாழ விடல, என்னுடைய கணவரையும் நிம்மதியா வாழ விடல, பேங்க்ல லோனை எடுத்து இந்த வீட்டுக்கு இஎம்ஐ கட்ட சொல்லி என்னுடைய கணவரை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி மென்டல் ரீதியா டார்ச்சர்லாம் கொடுத்துருக்காங்க, இதை தவிர என்கிட்டே வரதட்சணை எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு ஒரு பகிரங்கமான ஒரு புகாரை இந்த சச்சினுடைய அப்பா அம்மாவுக்கு எதிராக இந்த பெண்மணி வைக்க ஆரம்பிக்கிறா. பட் இந்த பக்கம் இவங்க வந்து இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கி படித்த அந்த அப்பா அம்மாவுக்கு பெரிய ஷாக் ஆகி தன்னுடைய மகனுடைய இறப்புக்கு முழுக்க முழுக்க இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸருக்கு எந்த பக்கத்தில் விசாரிக்கிறதுனே ஒரு குழப்பம் நீடிச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எந்த பக்கம் விசாரிக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுது. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படித்து பார்க்கும்போது அவருடைய கழுத்தில் ஒரு தீக்காயம் மாதிரி காணப்படுது. இதை தவிர ரெட் கலரில் சில மார்க்ஸ்லாம் காணப்படுது. அதாவது ஒரு ஆளை சண்டை போட்டா எந்த மாதிரியான கீறல்கள்லாம் உடம்புல இருக்குமோ அந்த மாதிரியான கீறல்கள்லாம் சச்சினுடைய உடம்பு மேல காணப்படுது. இதை தவிர இன்னும் சில காயங்களை அந்த உடம்புல பார்க்க முடியுதுன்னு ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு போலீஸ் ஆபீசர் இப்ப முழுக்க முழுக்க இந்த பிரியங்காவுடைய குடும்பத்து மேல அவங்களுடைய பார்வையை நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பிரியங்காவுடைய அப்பா அந்த ஏரியாவில் கொஞ்சம் பெரிய லாயர் அப்படிங்கிறதுனால இந்த விஷயம் மெல்ல மெல்லமா பூதாகரமா வெடிக்க ஆரம்பிக்குது. அதன் அடிப்படையில் அந்த மாவட்டத்துடைய எஸ்பி இந்த வழக்கை விசாரணை பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காரு. அந்த டீம் இந்த வழக்குக்குள்ள வந்து இறந்து போன சச்சின் தங்கி இருக்கிற அந்த காம்பவுண்ட் கிட்ட நிறைய சிசிடிவி இருக்கிறதுனால அதை ஒரு டீம் கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இந்த சச்சின் எந்த டைமிங்ல இறந்து போனாரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. இதனால அந்த மருத்துவர்கள்கிட்டே மறுபடியுமே விசாரணை பண்ணும்போது தான் இவர் கிட்டத்தட்ட இறந்து போய் ஒரு 36 மணி நேரத்துல இருந்து 38 மணி நேரத்துக்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டாக்டர் சொன்ன டைமிங்கை வச்சு பார்க்கும்போது டாக்டர் சச்சினுடைய சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஸ்டார்ட் பண்ணது அக்டோபர் 13 மதியம் 1 மணிக்கு. ஆனா போலீஸுக்கு தகவல் கிடைச்சது அக்டோபர் 12 ஈவினிங் 5 மணிக்கு. இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு 20 மணி நேரம் தான் கேப் இருக்கு. ஆனா மருத்துவர்கள் வந்து 36 மணி நேரம் 38 மணி நேரம்னு சொல்றாங்களே, அப்போ போலீஸுக்கு தகவல் கிடைக்கிறதுக்கு ஒரு 17 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த சச்சின் இறந்து போயிருக்காரு. ஆனா ஏன் இவ்வளவு லேட்டா வந்து எங்களுக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்ற சந்தேகம் தான் போலீஸ் ஆபீசருக்கு முதற்கட்டமாக எழ ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைமிங்கை வச்சு பார்க்கும்போது அக்டோபர் 11ஆம் தேதி நள்ளிரவு நேரத்தில் தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறத திட்டவட்டமாக அட்டாப்சி ரிப்போர்ட் மூலியமாக கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது சரியாக ஒரு நள்ளிரவு 12 மணிக்கு மேலே இந்த பிரியங்காவுடைய தம்பியான கிருஷ்ணா அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதும் 45 நிமிஷம் கழித்து தான் அந்த காம்பவுண்டை விட்டே வெளியில் போகிறது எல்லாமே அந்த சிசிடிவியில் பதிவாக இருந்திருக்கு. அடுத்த கட்டமாக இந்த டீம் என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக இந்த பிரியங்காவை கைது பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா பிரியங்காவும் இல்லை, அவங்க அப்பாவும் இல்லை, அவங்க தம்பியுமே இல்லை, எல்லாருமே தலைமறைவாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் இறந்து போன சச்சினுடைய அப்பா கூட என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ கூட பெட்ஷீட் எல்லாமே வெளியில தான் காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, வீடே கொஞ்சம் பக்காவாக க்ளீனாக இருந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு அதனால தான் முழுக்க முழுக்க சந்தேகமே ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடிய அந்த பணி பெண்கள் கிட்ட கேட்கும்போது ரஜினி என்ன சொல்றாங்கன்னா, நான் எப்போதும் போல அந்த டைமிங்ல வேலைக்கு வந்துட்டேன் சார், அந்த நேரத்தில் பிரியங்கா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீ ரூமை மட்டும் க்ளீன் பண்ண வேணாம், என்னுடைய கணவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அதனால நீ மற்ற இடத்த க்ளீன் பண்ணிட்டு கிளம்பிடுன்னு சொன்னாங்க. நானும் அதை சரின்னு சொல்லிட்டு என்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு கிளம்பிட்டேன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த வீட்டுக்கு சமைக்க வரக்கூடிய முன்னி அப்படின்ற பெண்கிட்ட விசாரிக்கும் போது எப்போதுமே ஒரு 6ல இருந்து 7 ரொட்டி தான் போட சொல்லுவாங்க, ஆனா அன்னைக்குன்னு ஒரு 16 ரொட்டி போட சொன்னாங்க, எதுக்குன்னே எனக்கு தெரியல ஏன்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்கும்போது சச்சினுடைய அப்பா அம்மா வரப்போறதா சொன்னாங்க, மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த 2 சர்வெண்ட் கிட்ட விசாரணை பண்ணதுல அன்றைய தினம் முழுக்க இந்த பிரியங்காவுடைய முகத்துல எந்த ஒரு சோகமும் எந்த ஒரு விஷயமுமே காணப்படல, கேஷுவலா தான் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரிய வருது.
அடுத்த கட்டமா அக்கம் பக்கத்து வீட்டுல போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது இந்த பிரியங்கா வந்து 2 முறை இவங்க கிட்ட போனை வாங்கி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசினதா சொல்லப்படுது. இதனால பிரியங்காவுக்கு ஏற்கனவே தன்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் 2 முறை தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணிலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சைட்ல இருந்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இறந்து போன சச்சினுடைய கடைசி கால் டீடைல்ஸ்லாம் விசாரணை பண்ணி பார்க்கும்போது அவருடைய அப்பா வந்து ஒரு 9 மணிக்கு கால் பண்ணியிருந்திருக்காரு. அந்த நேரத்தில் பிரியங்கா அட்டன் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து டயர்ட்ல தூங்கிட்டாரு, அவருடைய மொபைல்ல சார்ஜரும் இல்லை, நான் சார்ஜ் போட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா அதை சொல்லி அடுத்த 5 நிமிடத்திலேயே அதே சச்சினுடைய மொபைல்ல இருந்து பிரியங்காவுடைய அம்மாவுக்கு ஒரு கால் ஒன்று போயிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பிரியங்காவுடைய தம்பியான கிருஷ்ணா வந்து அந்த நள்ளிரவு நேரத்தில் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி ஆகணும். சிசிடிவில என்னதான் பக்காவா உறுதிப்படுத்தினாலும் அவனுடைய செல்போன் டவர்ஸ் இந்த ஏரியாவில் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்ததுல எல்லாமே பர்ஃபெக்டா ஒரே டைமிங்ல மேட்ச் ஆகுது. தொடர்ந்து போலீஸ் ஆபீசர் தலைமறைவாக இருக்கிற இந்த 3 பேருடைய மொபைல் நம்பருமே ட்ரேஸ் அவுட் பண்ணி இவங்க கடைசியாக எந்தெந்த ரூட் வழியா போனாங்களோ அந்த ரூட்டெல்லாம் கண்டுபிடிச்சி இறுதியா அக்டோபர் 20ஆம் தேதி இந்த கிருஷ்ணா அப்படின்றவனை கைது பண்றாங்க. அப்படி கைது பண்ணும்போது அவன் ஆரம்பத்தில் என்ன சொல்றான்னா, எனக்கு இது எதுவுமே தெரியாது சார், நான் இந்த கொலையை நான் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா துருவி மறுபடியும் விசாரணை பண்ணும்போது என்னுடைய அக்கா தான் இதை பண்ணுனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். ஆனா மறுபடியுமே அவங்ககிட்ட அடிச்சு உதச்சி விசாரணை பண்ணும்போது தான் நானும் என்னுடைய அக்காவும் சேர்ந்து தான் இந்த சச்சினை கொலை பண்ணோம் அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான கன்ஃபெஷனை கொடுத்துருந்துருக்காங்க. பட் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் போலீஸ் ஆஃபீஸரால் கொஞ்சம் கூட அதை நம்பவே முடியல. பிரியங்கா சச்சினை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு பிரியங்காவுடைய அப்பா வந்து என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, என்னுடைய மகளுக்கு இந்த வில்லேஜ் லைஃப்லாம் பிடிக்காது, அதனால அவங்க 2 பேரையும் இந்த சிட்டி சைடில் எங்கேயாவது விட்டுருங்க, அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் குஜராத்தில் சச்சின் அந்த நேரத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால இந்த பிரியங்கா குஜராத்துக்கு போயிட்டு தன்னுடைய கணவர் கூட தான் ஆரம்பத்தில் தங்கியிருந்திருக்காங்க. ஆனால் நாளாக இந்த சச்சினுக்கு தன்னுடைய குடும்பத்தை பயங்கரமாக பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க கேட்காமலே நிறைய பொருட்கள் நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு போவார். இது எதுவுமே இந்த பொண்ணுக்கு பிடிக்காமலே போகுது. இதன் காரணமாவே 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான ஆர்குமெண்ட் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கட்டத்தில் சச்சினுடைய அப்பா அம்மாவுக்கு தெரிய வர ஆரம்பிச்சதும் தன்னுடைய மகனுக்காக ஒரு வீட்டை ஒன்று வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஜம்சாபாத் என்ற பகுதியில் பல லட்சம் ரூபாய்க்கு தன்னுடைய பேர்லேயே அந்த இஎம்ஐல அந்த வீட்டையுமே வாங்கி இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் இவங்களுக்கு இந்த ஜம்சாபாத் பகுதியில் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதுமே சச்சினுமே தன்னுடைய பிள்ளைகள் மற்றும் மனைவியை அழைச்சிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறமே இவங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிற நேரத்தில் தான் இந்த பிரியங்கா மறுபடியும் இந்த சச்சின் கிட்ட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறா. சச்சினை முழுவதுமா தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சு என்ன செலவு பண்ண, யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே இந்த பிரியங்கா தான் டிசைட் பண்ண ஆரம்பிக்கிறா. சச்சின் ஒரு கட்டத்தில் அதெல்லாம் மீறி தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு போனா கூட பயங்கரமா சச்சின் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. இதை தவிர அவருடைய மைண்ட்ல இருந்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வீடு வந்து சச்சினுடைய அப்பா பேர்ல இருக்கு, இதை வந்து சச்சினுடைய பேருக்கு எப்படியாவது மாத்திடணும், அதுக்கப்புறம் தன்னுடைய பேருக்கு இந்த வீட்டை மாற்றணும் அப்படிங்கிறது தான் பிரியங்காவுடைய மைண்டில் ஒன்ன பல நாள் திட்டமும் கூட. பட் இப்படியே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக கோவமாக போய்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் தான் சச்சினுடைய அப்பா தன்னுடைய இளைய மகன் வேலை இல்லாமல் இருக்கான் அப்படிங்கிறதுனால அவர் ஏற்கனவே அப்ளை பண்ணி வச்சிருந்த பெட்ரோல் பம்ப் லைசன்ஸ் வந்துட்டதுனால அந்த பெட்ரோல் பங்கை தன்னுடைய இளைய மகனான இந்த கௌரவ் பேர்லேயே எழுதி வச்சிருந்திருக்காரு. சச்சினுமே தான் ஒரு நல்ல வேலையில் இருக்கேன் அப்படிங்கிறதுனால தன்னுடைய தம்பியுடைய லைஃபுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் தன்னுடைய தம்பியுடைய பேர்லேயே அந்த பெட்ரோல் பங்கை ஓப்பன் பண்ணுவதற்கு உதவிகள்லாம் பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் இந்த விஷயம் பிரியங்காவுக்கு தெரியாம தான் ஆரம்பத்தில் பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு கட்டத்தில் அந்த விஷயம் எல்லாமே பிரியங்காவுடைய காதுல வரும்போது தான் சச்சின் கிட்ட பயங்கரமா பத்திரகாளி மாதிரி ஆடி மென்டல் ரீதியாகவும் பிசிக்கலாகவும் இந்த சச்சினை போட்டு கண்ணா பின்னான்னு சோதிச்சிருந்திருக்கா. ஒரு கட்டத்தில் மனவேதனையில அவரால் எதுவுமே பண்ண முடியல. தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொன்னாலும் அவங்களும் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனதுக்குள்ளேயே அந்த மென்டல் ப்ரெஷர் எல்லாத்தையுமே வைத்துக்கிட்டு தன்னுடைய வேலைகளை அவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த நேரத்தில் தான் இந்த பெட்ரோல் பம்ப் விஷயம் வந்து இவளுக்கு தெரிய வர ஆரம்பிச்சதும் இதுக்கு மேலே இவனை உயிரோட விடக்கூடாது, இவனை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆத்திரம் இவளுக்கு எழ ஆரம்பிக்குது. அதன் அடிப்படையில் தான் தன்னுடைய தம்பியான கிருஷ்ணாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருக்கா. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இறந்து போறதுக்கு முதல் நாள் வாகல தான் தன்னுடைய அப்பாவை போய் பார்த்துட்டு ரிட்டன் ஒரு 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த நேரத்தில் மகன் ரீச் ஆயிட்டானா இல்லையா அப்படிங்கிறத கேட்கறதுக்காக தான் சச்சினுடைய அப்பா கால் பண்ணியிருக்காரு. அந்த நேரத்தில் பிரியங்கா கால் அட்டன் பண்ணி பேசிட்டு மொபைல்ல சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தன்னுடைய அம்மா கிட்ட கால் பண்ணி தன்னுடைய தம்பியான கிருஷ்ணன் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது அவனுமே கோவமாகி நள்ளிரவு நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்திருக்கான்.
அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள நுழைந்ததுமே தூங்கிக்கிட்டு இருக்கிற இந்த சச்சினை பயங்கரமா 2 பேரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இரும்பு ராடா அடுப்புல பழுக்க வச்சு அவருடைய கழுத்துலயே அந்த தீக்காயத்தை உருவாக்கி இருந்திருக்காங்க. இதை தவிர பாத்ரூம்குள்ள அழைச்சிட்டு போயிட்டு அங்க இருக்கிற பிவிசி பைப்பு மேலேயே கண்ணா பின்னான்னு அடிச்சிருக்காங்க. அதனால அந்த பைப்பு கூட உடஞ்சி அதோடைய பிசுறுகள் எல்லாமே அந்த இடத்துல கீழே கிடைச்சிருந்திருக்கு. இப்படி ஒரு கட்டத்தில் அந்த 2 பேர்கிட்ட இருந்து மீள முடியாம சச்சின் மயக்கமாகிறாரு. அதன் பிறகுதான் அங்க இருக்கிற ஒரு பெட்ஷீட்டை எடுத்து 2 பேரும் அவங்களுடைய கழுத்துல சுத்தி துடிக்க துடிக்க இருக்க நெரிச்சு கொலை பண்றாங்க. ஒரு கட்டத்தில் சச்சின் இறந்து போனதுக்கு பிறகு இது ஒரு டிராமா மாதிரி செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேன்லயே மாட்டி விட்டுட்டு இந்த கிருஷ்ணா அங்கிருந்து 45வது நிமிஷத்துல அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிருந்திருக்கான். இன்னொரு பக்கம் இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அடுத்த நாள் வரைக்குமே என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நடந்துருச்சு, அதனால என்னென்ன சட்ட சிக்கல்லாம் வரும், எதுல இருந்து ஈஸியா இப்படிலாம் தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய அப்பா கிட்டே ஐடியாலாம் கேட்டு இருந்திருக்கா. அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா எவிடன்ஸுமே கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறான். முக்கியமா அந்த பெட்ஷீட்டை துவைச்சு போட்டு காய போடுறது, அந்த பாத்ரூமை கிளீன் பண்றது, பெட்ரூமை கிளீன் பண்றது அப்படின்னு எல்லா விஷயங்களுமே பக்காவா பண்ணி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் இந்த பிரியங்கா எப்போதும் போல காலை நேரத்தில் எழுந்திருக்கிற மாதிரி வந்து வேலைக்காரியை வீட்டுக்குள்ள வச்சு அந்த ரூம்லாம் துடைக்க வேண்டாம்னு கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் சாப்பாடு செய்ய வரக்கூடிய அந்த முன்னி அப்படின்றவங்களையுமே 16 சப்பாத்தி கிட்ட போட சொல்லி இருந்திருக்கா. காரணம் கேட்டா ரிலேட்டிவ் வராங்க அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருந்திருக்கா. அதுக்கப்புறம் மதிய நேரம் ஆனதுக்கு பிறகுதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தன்னுடைய போன்ல இருந்து கால் பண்ணா ஏதாவது நாளை பண்ண சட்ட சிக்கல் வந்துருமோ அப்படின்னு தெள்ள தெளிவா பிளான் பண்ணி தான் பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய செல்போனை வாங்கி தன்னுடைய அப்பா கிட்ட இந்த பொண்ணு பேசி இருந்திருக்கா. அவருமே சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்ததுக்கு பிறகு மறுபடியுமே ஒரு 4:30 மணி வாகல அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி பேசிட்டு என்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தகவலையுமே கொடுத்திருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் 2 குடும்பத்தார்களும் சம்பவ இடத்துக்கு வந்து ஆர்கியூமெண்ட்ல ஈடுபடும் போது பக்கத்து வீட்டுக்காரங்க மூலியமா தான் ஈவினிங் 5 மணிக்கு தான் இந்த சச்சின் இறந்து போயிருக்காரு, சீக்கிரமா இங்க வாங்க அப்படின்ற தகவலை கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த பிரியங்கா என்ன நினைச்சிருக்கானா, இதை வந்து தற்கொலை மாதிரி செட்டப் பண்ணிட்டா நம்ம இதில் இருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தம்பியும் தன்னுடைய அப்பாவும் பெரிய லாயராக இருக்கிறதுனால நம்மளை ஈஸியாக இந்த கேஸில் இருந்து வெளியில் எடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த மொத்த விஷயத்தையுமே அவள் பண்ணியிருந்திருக்கா. இதில் பிரியங்காவுடைய அப்பா ஒரு பெரிய லாயர் அப்படிங்கிறதுனால அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அட்டாப்சி ரிப்போர்ட் அக்டோபர் 14ஆம் தேதி வந்திருந்தாலும் கூட அக்டோபர் 17ஆம் தேதி தான் 4 நாட்கள் கழித்து தான் இந்த வழக்குடைய விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த விஷயம் மீடியாவில் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட ஆரம்பிச்சதுக்கு பிறகு போலீஸ் ஆபீசருமே இந்த வழக்கை சீரியஸா எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சு இறுதியே இந்த கிருஷ்ணா மூலியமா எல்லா வாக்குமூலத்தையுமே பெற்று இருந்திருக்காங்க. தொடர்ந்து அப்பா மகள் 2 பேருமே தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. இறுதியா அக்டோபர் 29ஆம் தேதி 2 பேருமே கைது செய்யப்படுறாங்க. அப்படி கைது செய்யப்பட்டு விசாரணை பண்ணப்ப கூட எந்த ஒரு பதில்களுமே சொல்லவே இல்லை. ஏன்னா ஒருவேளை இந்த கன்வர்ஷன்லாம் கொடுத்துட்டா ஒருவேளை போலீஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை கோர்ட்ல சப்மிட் பண்ணா அது ஒரு பெரிய எவிடன்ஸா மாறிடும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இவங்க போலீஸ் என்ன கொஸ்டின் கேட்டாலுமே எந்த பதிலுமே சொல்லாம அதற்கு மாற்றா என்ன பதில்கள்லாம் சொல்லலாம் அப்படின்னு பக்காவா வீட்டில் ப்ரீ பிளான் பண்ணி தான் எல்லாத்துக்குமே தயாராகி அந்த போலீஸோடைய கஸ்டடியிலேயே இவங்க ஆன்சர் பண்ணி இருந்திருக்காங்க. பட் சர்க்கம்டென்ஷியல் எவிடன்ஸ் எல்லாமே பக்காவா மேட்ச் ஆனதுனால இவர்கள் அனைவருமே ஜெயிலில் தள்ளப்படுறாங்க. இறுதியாக இவங்க பெயிலாம் அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் நீதிமன்றம் யாருக்குமே பெயில் தர ரெடியாகவே இல்லை. தற்போதைக்கு இந்த 3 பேரும் ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரியங்காவுடைய ஈகோ பொறாமை எல்லாமே அவளை எந்த அளவுக்கு யோசிக்க வச்சிருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரியான சில பெண்களால தான் சில ஆண்கள் இந்த மாதிரி தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஒரு ஆணுக்கு இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்தாலும் கூட அந்த கோபத்தெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு கட்டத்துல எதிர்த்து கூட பேச முடியாத அளவுக்கு ஒரு கோழையா இந்த மாதிரியான பெண்கள் கிட்ட மாறிடுறான். இந்த மாதிரியான சிச்சுவேஷன் எந்த ஒரு ஆணுக்கும் வரக்கூடாது, எந்த ஒரு பொண்ணும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஆண்களுமே இந்த மாதிரி யாருமே பண்ணிடவே கூடாது. இந்த பிரியங்காவுடைய ஈகோ பேராசை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.